நான் என் பிள்ளைகளோட பேச போகிறத நீங்கள் இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கர்த்தர் வச்சுட்டாங்க. சரி, அப்போ அந்த வசனங்களை நம்ம தியானம் செய்யும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை வந்து தொடுவார்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. சரி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம். நான் உங்களோட பேசுவாங்கன்னு நான் நம்புகிறேன், 100% நம்புகிறேன். முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். ஒரு விசையாக கண்களை மூடி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துக்களாக வந்து சோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடையதையா. இந்த வார்த்தையின் சத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் திறக்கட்டும். இந்த வார்த்தையின் சத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை என்பதை இவர்கள் உணரத்தக்கதாக இன்றைக்கு இடைப்படும், பேசும், வழிநடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து ஒரு மலை பிரசங்கத்தை முடித்து விட்டு அவர் கீழே இறங்கி வந்துட்டாங்க. வந்த உடனே அவர் கடைசியாக கீழே இறங்கி வரும் பொழுது ஒரு குஷ்டரோகி ஒருத்தையும் ஓடி வரான். அந்த வசனம் தொடங்கும் போதே அப்படிதான் இறங்குது. திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்து நிற்கிறாங்க. அப்ப ஒரு குஷ்டரோகி அங்க வருகிறான். யூத சட்டத்தின்படி குஷ்டரோகி அதாவது ஜனங்களுக்குள்ள வரக்கூடாது. லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 45-46 வாசிங்களே. லேவியராகமம் அது மட்டும் ஆயில வர முடியும். 13ஆம் அதிகாரம் 45-46. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனும் இருந்து அல்லேலூயா. கவனித்தீங்களா? ஒரு குஷ்டரோகியானவன் எப்படி இருக்கணும்னு யூதர்களுடைய சட்டம் இப்படி இருக்கு. அவன் தன்னை ஒரு கை வலது கையத்தை உயர்த்தி தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லிக்கிட்டே வரணுமா. அவனுக்குள்ள எப்படி ஒரு சட்டம் வச்சிருக்காங்க பாருங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ள வரக்கூடாது, ஊருக்கு வெளியில இருக்கணும், புறம்ப இருக்கணும், அவங்க யாரையும் தொடக்கூடாது. அவங்க அந்த தனியா குடியிருக்கிற காரியம் வந்து தனியா குடியிருக்குன்னு நம்ம சொல்றோம். அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஒரு மலை குகைக்குள்ளதான் அவங்க கீழே உள்ள தங்கியிருப்பாங்க. அந்த வியாதி சுகமாயிட்டுனா தான் ஊருக்குள்ள வரணும். அவங்க வரும்போது முதல்ல யார்கிட்ட போகணும்னா ஆசாரியன்ட்ட போகணும். ஆசாரியன் அவரை செக் பண்ணிட்டு அவர் சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே அவர் அதுக்கு பிறகு ஊருக்குள்ள போகணும். இப்படிதான் யூதர்களுடைய சட்டம் அங்கே காணப்பட்டது. நான் நம்புறேன் இன்னைக்கு உங்களோட பேசுவாங்க. அவங்கள யாரும் தொடக்கூடாது, அவங்கள யாரும் தொடக்கூடாது. அவங்க இந்த இடத்துல அவங்க ஒரு காரியத்தை சொல்றாங்க. அந்த குஷ்டரோகி இயேசுவின் இடத்துல வந்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மாலே ஆகும் என்று சொல்லி அவரை வணங்கிறான். தன்னை தாழ்த்தி அவருடைய பாதத்தில் விழுந்துறான். அல்லேலூயா. இந்த சட்டத்தின்படி அவங்க வரக்கூடாது.
ஆனா உள்ள வந்துட்டாங்க. இயேசு வரும்போது ஒரு பெரிய கூட்டம், ஜே 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 ஜேன்னு ஒரு கூட்டம் வருது. கூட்டம் வரும்பொழுது இவர் உள்ள கூட்டத்துக்குள்ள வந்துட்டாரு. கூட்டத்துக்குள்ள வரக்கூடாது. என்ன வார்த்தை சொல்லணும்? தீட்டு தீட்டுன்னு சொல்லணும். இப்படிப்பட்டவங்க அங்க அந்த இடத்துல இந்த கூட்டத்துக்குள்ள வர்றாங்க. ஆனா இந்த குஷ்டரோகி சட்டத்தை பார்க்கல, இயேசுவை பார்க்க விரும்பினான். நீங்க கவனிச்சீங்களா? யூதர்களுடைய சட்டம் உள்ள வரக்கூடாது, கூட்டத்துக்குள்ள வரக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது, தனியா இருக்கணும். ஆனா இவன் சட்டத்தை விட இயேசு பெரியவர் என்று அவன் உள்ளத்துல நினைச்சான். அதனாலதான் சட்டம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நான் அவரை பார்க்க போறேன். இந்த இடத்துல சொல்றான், உமக்கு சித்தமானால். அப்படின்னா அவனுக்குள்ள சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம் இல்ல, தன்னுடைய தாழ்மையை காட்டுறான். உமக்கு சித்தமா இருக்கா அப்படின்னு தாழ்மையை வெளிப்படுத்துறான். அந்த இடத்துல உம்மாலே ஆகும்னு சொல்ற வார்த்தை 100% உம்மை நம்பிட்டேன்னு அர்த்தம். குணமாக்குற எல்லா பாதையும் போச்சு, ஆனா சொல்றான் 100% நான் இயேசுவை நம்புறேன். அதனாலதான் அவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டான், சட்டத்தை மதிக்கல, இயேசுவை தேடி வந்தான். சில வேளையில சில சூழ்நிலைகள்ல இயேசுவை தேட முடியாத சட்டங்கள் உருவாக்கப்படும், தடுக்கிற நிலை வரும். நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும் எந்த சட்டத்தை நாம நிறைவேற்ற வேண்டும் என்று. இவன் குணமாகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்யறான். என்ன தெரியுமா? ஒரு ஆராதனை நடக்குது, பாத்தீங்களா? அவன் வந்த உடனே அவரை பணிந்து கொண்டான். ஆனா என்னை சுகமாக்கினா நான் ஆராதிக்கிறேன் இப்போ உள்ள ஜனங்கள்லாம். ஆனா அன்னைக்கு நான் உங்களை ஆராதிக்கிறேன், நீ என்னை சுகமாக்கும். அதனாலதான் அவன் வந்த உடனே என்ன செஞ்சான்? அவன் குணமாகிறதுக்கு முன்னாடி ஆராதனை செஞ்சான், அவரை பணிந்து கொண்டான். தாழ்மையை மட்டுமல்ல, அவரை ஆராதிக்கிறத எங்கே குறிக்கிறது? அவன் ஆராதிக்க ஆரம்பிச்சான், அற்புதத்தை காண ஆரம்பிச்சான். ஆராதிக்கிறவனுக்கு தான் அற்புதம் நடக்கும், பாடி துதிக்கிறவனுக்கு தான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவரை மகிமைப்படுத்துறான்ல. இவன் ஆராதிக்க கடந்து வந்தான், அற்புதத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியங்க பாருங்க, இவனுக்குள்ள இயேசுவை குறித்து ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன? நான் ஆராதனை பண்ணா என் தேவன் என்னை சுகமாக்குவார்னு ஒரு விசுவாசம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியமாய் இருக்கிறதுன்னு சொல்லுது. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் எப்படி இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அப்பதான் பிரியமா இருக்க முடியும். அவருக்கு விசுவாசம் இருக்கணும். அப்படின்னா 100% எவனும் குணமாக்க முடியாது, தடை இருக்கும், போராட்டம் இருக்கும், ஓடி வரணும். அல்லேலூயா. மார்க் 1:40 சொல்லப்படுறத வாசிங்களேன். மார்க் 1ஆம் அதிகாரம் 40வது வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். முழங்கால் படியிடுகிறான் பாருங்க. முழங்கால் படியிடுகிற அனுபவம். முழங்கால் போடணும்னு கர்த்தருக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா நீ உன் தாழ்மையை மட்டுமல்ல ஆராதிக்க ரெடி ஆயிட்டேன்னு அர்த்தம். இயேசு ஆராதனைக்குள்ள வந்துட்டான்னு அர்த்தம். அவர் உன்னை தொடர்றதுக்கு போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. இயேசு கை நீட்டி தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். யூத சட்டம் என்ன சொல்லுது? அவங்கள தொடக்கூடாது. யாரும் போய் வியாதிக்காரங்களை, குஷ்டரோகத்தை தொடக்கூடாது. தொட்டா இவங்களும் தீட்டு. ஒரு வாரம் இவங்க ஆலயத்துக்கு போகக்கூடாது, எங்கும் போகக்கூடாது, இவங்க தீட்டா இருப்பாங்க. அங்க சட்டம் அப்படி இருக்கு. இயேசு கை நீட்டி அவனை தொடுறாரு. இவர் தீட்டாகல, இவருக்கு இந்த வியாதி வரல, அவன் சுத்தமாயிட்டான். இயேசு ஒருத்தனை தொட்டார்னா அவன் சுத்தமாயிருவான். அவர் தீட்டாக மாட்டாரு, அவன் சுத்தமாயிருவான். அதுதான் இன்னைக்கு அங்க நடக்குது. அல்லேலூயா. உலகம் சொல்லுது பாவியா இருந்தா அவனை விட்டு விலகுன்னு சொல்லுது.
வியாதிக்காரனா இருந்தா அவனை தொடாதன்னுது. ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டா எய்ட்ஸ் வியாதி இருக்க பேஷண்ட்டை தொடுறதுக்கு பார்த்தீங்கன்னா க்ளவுஸு எல்லாம் அணிந்து தான் அவங்கள போய் தொடுவாங்க. பரவிருமோ இல்லை ரத்தம் பட்டுருமோ ஏதோ ஒன்று ஆயிருமோன்னு. ஆனால் இங்கே தொடக்கூடாதுன்னு வச்சிருக்க சட்டத்தை மீறி இவர் போய் தொடுறாரு. தொட்டா அங்கே சுத்தம்தான். இன்னைக்கு தொடணும். அல்லேலூயா. கை நீட்டினார். அங்கே ஒரு 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 காரியம் என்னன்னா, பெரும்பாடுள்ள ஸ்திரியும் வந்து தொட்டா, தயக்கம் இல்லாம தொட்டா. அவளும் தீட்டு தான், அப்படிப்பட்டவ தீட்டுள்ளவ தான். ஆனா அங்க இயேசு தொட்ட உடனே தொட்டது அந்த உடனடியாக அங்க அற்புதம் நடந்துச்சு. அவ குணமாக்கப்பட்டா. நீங்க கொஞ்சம் கவனிச்சுட்டே வாங்க. நான் கொஞ்சம் விரிவா மெதுவா அந்த விளக்கத்தை ஃபுல்லா கொடுத்துக்கிட்டே வரேன். உங்களுக்கு தெளிவா இந்த 4 வசனத்தை உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுக்கப்புறம் நீங்க எப்ப கேட்டாலும் தெளிவா இருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நான் விளக்குறேன். அதுக்காக தனித்தனியா ஒவ்வொன்றையும் தேடி தேடி அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். நாளைக்கு அங்க சொல்றாரு, சித்தம் உண்டு சுத்தமாக. குணமாக்குறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட தாழ்மையை பார்த்தாரு. அவங்கிட்ட அற்புதம் நடக்க போகிறத உணர்ந்து கொண்டாரு. அவர் விருப்பம் என்ன? குஷ்டரோகி சுத்தமாகணும். உமக்கு சித்தமானு கேட்டான். எனக்கு சித்தம்னு அவர் சொன்னாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, குணமாக்குற தேவனுடைய விருப்பம் இன்னைக்கு வரைக்கும் சித்தம்தான். சித்தம்தான் சொல்றாரு. நீ என்ன கேட்டாலும் எனக்கு சித்தம்தான். அற்புதம் நடக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கிறாரு. நீங்க ரெடினா அவர் சித்தம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரிடமும் அவன் போய் தன்னுடைய வியாதியை காட்ட தேவையில்லை. ஆசாரியன்ட்ட போய் காட்டணும். இன்னைக்கு ஏன் அற்புதம் நடந்தவொடனே ஆலயத்தில் இங்கே சாட்சி சொல்றோம்? ஆசாரியனுக்கு முன்னாடி நம்ம தெரியப்படுத்துறோமா இல்லையா? எங்கேயாவது ரோட்ல இருந்து சாட்சி சொல்லுவோமா? யாராவது ஒரு மனிதன்ட்டு சொல்லுவோம். அப்போ இங்கே ஆலயத்தில் என்னை இயேசு என் கணவரை காப்பாற்றினார், இயேசு விபத்திலிருந்து தப்புவித்தார். அப்போ இங்கே நம்ம உள்ளத்தில் கத்தர் பேசி இருக்கிறாரு, நமக்கு ஒரு சமாதானத்தை கத்தர் கொடுத்துட்டாரு அப்படின்னா அங்கே பாதுகாப்புக்கு ஏதோ ஒரு வேலை நடந்து விட்டது என்று அர்த்தம். அல்லேலூயா. கத்தர் அதுதான் இங்கே ஆசாரியன் இடத்துல நீ சாட்சி சொல்லும்படிக்கு கத்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. யாரிடத்துலையும் அதை சொல்லாதேன்னு சொன்னார் இயேசு, தெரியுமா? யாரிடத்துலையும் சொல்லாத, உன்னை போய் ஆசாரியன் இடத்துல காண்பி. அப்படின்னா நீ போய் புகழணும் அப்படின்னு அவர் விருப்பப்படல. அங்க என்ன முக்கியமா இருந்துச்சு தெரியுமா? அவன் சுகமாகிறது தான் அவருக்கு விருப்பமா இருந்துச்சு. அவன் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறாரு இயேசு. அவருக்கு புகழணும், எல்லாட்டையும் போய் சொல்லி அவர் உயர்த்தணுன்ற எண்ணம் இல்லை. உன்னை காப்பாற்றணும்னு மட்டும்தான், மீட்பு மட்டும்தான் அவருக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஆசாரியன் இடத்துல போய் காண்பிக்கிறது லேவியரமத்தில் 14ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. 2வது வசனத்தில் எழுதியிருக்கு, 32வது வசனத்தில் எழுதியிருக்கு. நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். குஷ்டரோகம் நீங்கின உடனே அவன் சுத்தமாக இருக்கிறான்னு ஆசாரியன் சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் அங்க செல்லுபடி ஆகும். அதனாலதான் இயேசு போய் யார்கிட்ட காட்ட சொல்றாரு? சர்டிபிகேட்டை போய் வாங்கு, ஆசாரியன்ட்ட போய் உன்னை காண்பி, அவர் சொல்லட்டும் நீ சரியா இருக்க, ஆசாரியன் சொல்லட்டும். இங்க நியாய பிரமாணத்தையும் சட்டத்தையும் எதையுமே மீறல ஆண்டவர். நீ போய் அதே நான் இங்க உன்னை குணமாக்கிட்டேன்ல, நீ போய் ஆசாரியன்ட்ட உன்னை காட்டு. இப்ப நீங்க வீட்டுல ஜெபிக்கிறீங்க, அற்புதம் நடக்குது, இயேசு சுகமாக்கிட்டாரு. நீங்க ஆசாரியன்ட்ட உங்களை காண்பிக்கணும். என்ன? இயேசு என் ஜெபத்தை கேட்டார், எனக்கு அற்புதம் நடந்துச்சு. அதை தான் நீங்க காண்பிக்கிறதுக்கு இங்க கடந்து வரணும். அல்லேலூயா. மத்தேயு 5:17 ஒரு காரியம் இருக்கு, வாசிங்களேன். 5:17. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். இயேசு நிறைவேற்றுகிறதுக்கு தான் வந்தாரு. அப்படி வர்றவர் என்ன செய்வாரு? அந்த அந்த நியாயப்பிரமாணத்தை மீற மாட்டாரு. அந்த நியாயப்பிரமாணம் மீறப்படாது, நிறைவேற்றப்படும். சுகமானோடனே ஆசாரியன்ட்ட போ, சர்டிபிகேட்டை வாங்க. நீ வியாதி இல்லைன்னு அவர் செக் பண்ணி அவர் சொல்லணும், உனக்கு அற்புதம் நடந்துருச்சா அப்படின்றத ஆசாரியன் உன்கிட்ட பார்த்து சொல்லணும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க
கிறிஸ்துவுக்குள்ள இருந்துட்டானா இருக்கீங்களா? பழைய வியாதி இருக்காது. யாருக்கு அற்புதம் நடக்க தெரியுமா? கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவனுக்கு பழசு இருக்காது. சத்தம் கம்மியா இருக்கு. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவனுக்கு பழசு இருக்காது, எல்லாம் புதுசாதான் இருக்கும். பழசெல்லாம் கொடுக்க மாட்டாரு, புதுசாதான் தருவாரு. பழசெல்லாம் என்ன செஞ்சிரும்? ஒளிஞ்சு போகும். அல்லேலூயா. பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. ஆமா, எல்லாம் மாறத்தான் செய்யும். கிறிஸ்துக்குள்ள போயிட்டீங்கன்னா பழைய கெட்ட பேர்லாம் மறைஞ்சிரும், பழைய வியாதி மறைஞ்சிரும். ஒன்றுக்கும் தேராதவன் ஆகாதவன் புறம்பே தள்ளப்பட்ட காரியம் எல்லாம் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஈசோப்பினால் உன்னை சுத்திகரித்து கர்த்தர் சரிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, உன் குஷ்டரோகம் என்ன? சரி, அவனுக்கு ஒரு குஷ்டரோகம், இந்த காரியம்லாம் சொல்லப்பட்டுச்சு. குஷ்டரோகம் நமக்கு என்ன? இந்த சபையில் என்ன சொல்லப்படுது? இல்லை, என்ன ஆண்டவர் குஷ்டரோகத்தை வைத்திருக்கிறாரு? எது உனக்கு குஷ்டரோகம்? கசப்பு. அப்படி ஒரு குஷ்டரோகம் இருக்குங்க. பாவ பழக்கம், மன்னிக்க முடியாத இருதயம், விபச்சார பாவம், பொய், இப்படி நிறைய இருக்கு. இவைகள் எல்லாம் என்னன்னா ஆவிக்குரிய குஷ்டரோகம். இது யாருக்காவது இருக்கா? ஜனங்களுக்கு முன்னாடி மறைஞ்சிருக்கும். ஏன்னா குஷ்டரோகம்னா எங்க இருக்கணும்? மறைஞ்சுதான் இருக்கணும். இது மறைஞ்சிருக்கும். தேவனுக்கு முன்னாடி மறைக்க முடியாததா இருக்கும். குஷ்டரோகம் என்ன? ஜனங்களுக்கு முன்னாடி மறைஞ்சிருக்கும், தேவனுக்கு முன்னாடி மறைக்க முடியாததா இருக்கும். அதுதான் குஷ்டரோகம். இப்ப மனசுக்குள்ள கசப்பு உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னா வெளியில தெரியாது. குஷ்டரோகம் எப்படி இருக்கும்? மன்னிக்க முடியாம இருக்கும். குஷ்டரோகம் எப்படி இருக்கும்? சில பாவத்தை மட்டும் கையில சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம், கர்த்தருக்கு பிரியமில்லாதத. அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அல்லேலூயா. நீ எப்படி இருக்க? அவங்ககிட்ட குஷ்டம் இருக்கா? ஆண்டவர்கிட்ட போய் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு சொல்லி ஜெபிக்கிறீங்களா? இல்லை ஏன் ஆண்டவரே எனக்கு இதை கொடுத்தீங்கன்னு ஜெபிக்கிறீங்களா? உங்க ஆராதனை எப்படி இருக்கு? எனக்கு போய் இதை கொடுத்துட்டீங்களே, என்னைய போய் இதை தண்டிச்சிட்டீங்களே. குஷ்டரோகத்தில் என்னென்னலாம் நடக்குன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன். அவன் ஏன் ஆராதிச்சான்றதோ அப்போதான் உங்களுக்கு புரியும். ஆராதனை ஏன் பண்ணா, குஷ்டரோகம்னா என்ன நடந்துச்சு, குஷ்டரோகம் என்ன செய்யுன்றதை உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன். இயேசு ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட கேட்குறாரு, நீ ஜெபிக்கும் போது உமக்கு சித்தமா, அப்படின்னா என்னை சுத்தமாக்கு நீ ஜெபிக்கிறியா, இல்லை எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இது தரீங்கன்னு கேட்குறியா, முறுமுறுக்கிறியான்னு கூட சொல்லலான்னு வச்சிருக்கேன், அங்கே எழுதியிருக்கு. எப்படி கேட்குறீங்க? நீ யாரை தொடுறதுக்கு பயப்படுற? சபையில் ஒரு மனுஷன் பாவியா இருக்கிறானா, குடிகாரன் இருக்கான், விபச்சாரக்காரன் இருக்கான், பொய் சொல்றவன் இருக்கான், கோபக்காரன் இருக்கான், தவறான உறவுகளில் இருக்கான், இந்த மாதிரி இருந்தா, இல்லை ஒருத்தன் வியாதியா இருந்தா, ஒருத்தன் அழுக்கா இருந்தா, அவனை தொடுறதுக்கு நீ யோசிக்கிறியா? அவங்க கூட பேசுறதுக்கு யோசிக்கிறியா? இல்லை வசனத்தை மட்டும் இப்படி எழுதியிருக்கு அப்படின்னு தூரமா சொல்றியா? நீ சுத்தமாகணும், இந்த வசனம் அப்படி போட்டிருக்குன்னு சொல்றியா? இல்லை அவனோட பழகுறியா? இன்றைக்கு இயேசுவின் குஷ்டரோகத்தை தொட காத்திருக்கிறாரு. எதுவும் குஷ்டரோகம் என்பதை அவருக்கு தெரியும். அவர் கை நீட்டின நிலையில தான் இப்போ இருக்கிறாரு. நீ மட்டும் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்கு நீ சொல்லிட்டேனா, இந்த கை நீட்டினவர் உன்னை தொற்றுவாரு. எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகன்னு உன்னை தொடுறதுக்கு நிற்கிறாரு. உனக்கு சித்தம், உன் வாழ்க்கையில சித்தம் என்பது எப்படின்னா, அவருக்கு எப்பயுமே சித்தம் தான். உன் பாவத்தை நீக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு.
அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவர் இன்னைக்கு அதை நினைக்கிறாரு. எல்லா மருத்துவர்களும் கிளவுஸ் போட்டு பயன்படுத்தினாலும் இயேசு அப்படி உங்களை தொட மாட்டாரு. அப்படி அப்படி காண்பிச்சா என்ன அர்த்தம்? உங்களை தொடுறதுக்கு நான் அருவருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் இயேசு அப்படி கை நீட்டலை. தன் கையை வெறும் கையாக தான் உங்களுக்கு நேராக நீட்டி இருக்கிறாரு. உங்களை தொட அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. அல்லேலூயா. பாவத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குங்க, குஷ்டரோகத்துக்கும். அதனால தான் அதை சொல்கிறேன். பாவத்துக்கும் குஷ்டரோகத்திற்கும் ஒரு சம்பந்தம் இல்லை, 7 சம்பந்தம் இருக்குது. உங்களுக்கு லேசாக அதை சொல்லித்தரவா? எது சம்பந்தம்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இதுக்கும் அதுக்கு என்ன, ஏன் பாவத்தையும் குஷ்டரோகத்தையும் இன்னைக்கு சொல்கிறாரு அப்படின்றத நீங்கள் அறிந்து கொள்ளணும். குஷ்டரோகம் முதல்ல தோலுக்கு அடியில் தான் வரும், ஆரம்பிக்கும். நம்ம ஸ்கின் இருக்குல்ல, இந்த ஸ்கின்னுக்கு உள்ள, இந்த தோலுக்கு மேலே தோலுக்கு உள்ளே தான் ஆரம்பிக்கும். பாவமும் அப்படி தான், உள்ளத்துக்குள்ளேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். உள்ளதான் நமக்கு முதல்ல எண்ணத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் புண்ணு வெளியில் வர்றோம், அப்புறம் வெளியில் தெரியும். அல்லேலூயா. இருக்கீங்களா? முதல்ல என்ன செய்யும்? அது முதல்ல உள்ள இருக்கும், நமக்கு தெரியாது. பிறகு புண்ணா வெளியில் வரும். பாவமும் அப்படித்தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் உங்களுக்கு வசனத்தை கோடிட்டு காண்பிக்கிறேன், பாவம் உள்ள இருக்கிறத. எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். உள்ள இருந்து தான் வெளியில வரும். குஷ்டரோகம் அப்படிதான், உள்ளுக்குள்ளதான் ஸ்டார்ட் ஆகும். வெளியில தோல் புண்ணாகிறது லேட் ஆகும், ஆனா உள்ளுக்குள்ள இருந்து தான் வரும். அதுக்கு தான் வசனம் இந்த ஆதாரம் காட்டுறேன். அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. குஷ்டரோகம் எப்படி இருக்கும்? உள்ளத்துக்குள்ள மறைஞ்சிருக்கும் சில பாவம். எல்லாரும் பிறக்கும் போது எப்படி இதெல்லாம், இந்த எண்ணமெல்லாம் உள்ளத்துக்குள்ள தான் இருந்திருக்கு. குஷ்டரோகத்தோட தான் பிறந்திருக்கோம். ஆனால் நமக்கு தெரியாது அது எப்போ வெளிப்படும்னு. சங்கீதம் 51:5, என் தாய் எப்படி என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள் சொல்லுவார்ல தாவீதுக்காரர். சரி, அதனை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. சரி, பாவம் 2வது காரியம். முதல் காரியம் உள்ளத்துக்குள்ள தோலுக்கு உள்ள இருக்கும், புண் வெளியில வந்து தெரியும். உள்ளத்துக்குள்ள பாவம் இருக்கும், அது வெளியில வரும்பொழுது நமக்கு தெரியும் உள்ள இருக்கிறது. 2வது காரியம், குஷ்டரோகிக்கு வலி தெரியாது. சூடு வச்சா தெரியாது, நெருப்புல கை வச்சாலும் தெரியாது. ஆனா தன் விரல் அழுகி கொண்டிருக்கும், அது கொஞ்ச நாள்ல விழுந்துரும். பார்த்துருக்கீங்களா? குஷ்டரோகிகளுக்கு அப்படியே அழகாக அப்படியே மடங்கி இந்த விரல்கள்லாம் விழுந்துரும். பார்த்துருக்கீங்களா குஷ்டரோகிகளுக்கு? ஏன்னா இந்த குஷ்டரோகத்தை வச்சு இந்த பாவத்தை காண்பிச்சாதான் உங்களுக்கு புரியும். நாளே வசனம் உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். கர்த்தர் அதை குறிப்பு கொடுத்துருக்கிறாரு, அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இங்க என்ன நடக்குது? அழுகி விழுந்துரும். பாவம் அப்படிதான். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த வசனத்துக்கு நான் சொன்னதுக்கு, குஷ்டரோகிக்கு வலி தெரியாது, சூடு வச்சாலும் தெரியாது, நெருப்புல கை வச்சாலும் தெரியாது, அது எரியாது. ஆனா விரல்லாம் அழுகி விழுந்துரும். பாவம் அப்படித்தான். எபேசியர் 4:19, உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்படிதான் நிலையாகும். என்ன நடக்கும்? உணர்வு இல்லாம ஆயிரும், வலி என்னதுன்னு தெரியாம ஆயிரும். சில பேருக்கு அந்த உணர்வு தெரியும். முதல்ல குற்ற மனசாட்சி இருக்கும், ஐயோ இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு குற்ற மனசாட்சி இருக்கும்.
அப்போ இதை நம்ம செய்ய மாட்டோம். அப்படி உங்களுக்கு இப்போ குற்ற மனசாட்சி இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட தான் இருக்காருன்னு அர்த்தம். இந்த பார்த்தீங்களா, 2 பேர்த்து கூட தான் இருந்திருக்காரு. மற்றவங்க எல்லாம் சீரியஸா யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் பாஸ்டர், நீங்க தான் அவசரப்பட்டீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பாவ உணர்வு தெரிஞ்சிச்சுன்னா பரிசுத்த ஆவியாரும் உங்க கூட இருக்கிறாரு. குஷ்டரோகம் ஒருத்தர் தொட்டா ஒருத்தர் பரவக்கூடியது. குஷ்டரோகம் உங்ககிட்ட வந்துருச்சுன்னா உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கும் போகும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். கொஞ்சம் புளித்தமா முழு மாவையும் புளிக்க பண்ணும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு யார் மேலேயா கசப்பு வந்துருச்சுன்னா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையுமே அவங்க கசப்பாக்கி, அவங்கள வெறுப்பாக்கி, அவங்கள எல்லாருமே கெட்டவங்களா காண்பிச்சு, அவங்க வர்றவங்ககிட்டெல்லாம் சொல்லி அவங்கள எல்லாரையுமே கசப்பை காண்பிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குஷ்டரோகமும் இருதயத்தில் இருந்தா இன்னைக்கு நீ தான் இயேசுகிட்ட போய் உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்குன்னு சொல்ல வேண்டிய ஆளுன்றாரு. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் முறுமுறுப்பு, சபையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபாடு, பாவத்தை தூக்கி போடலை, இது சின்னதுதான், இது ஒண்ணுமே செய்யாதுன்னு சில விஷயத்தை வச்சிருக்கீங்க பாருங்க, அது கேன்சர் மாதிரி மெதுவா உருவாகி தோலுக்கு வெளியில வரும் பொழுது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இது கிரியை செய்ய. நான் பாவத்தையும் குஷ்டரோகத்தையும் ஒத்து காண்பிச்சுக்கிட்டே வரேன். இது கிரியை செய்யும், இது கிரியை செய்யும். இது மெதுவா குஷ்டரோகம் என்ன செய்ய தெரியுமா, ஒரு நல்ல நல்ல பொருட்களை அழிக்க ஆரம்பிக்கும். விரல்களை, கால் விரல், கை விரல், மூக்கு விழுந்துரும், கீழே விழுந்துரும், காது அழுகி அது பாட்டு விழுந்துரும். பாவமும் அப்படித்தான். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு பொய், அது ஒண்ணுதானே, இன்னைக்கு ஒண்ணுதானே சொல்லியிருக்கோம், நாளைக்கு அது பெரிய ஏமாற்றம் பண்ணக்கூடியதா கொண்டு போகும். விபச்சாரம். பைபிள் சொல்லுது, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனோ தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் பண்ணி ஆயிற்று. மத்தேயுல எழுதியிருக்கு. அப்ப ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்துட்டா விபச்சாரம் பண்ணி ஆயிற்றுன்னு எழுதியிருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் பாவி அல்ல, நான் உண்மையானவன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீ இச்சையோட எதெல்லாம் பார்த்தியோ அது விபச்சாரமாய் உன் சரீரத்துல உன்னை அழிச்சுக்கிட்டு இருக்கு. மெதுவா அது மனுஷனை விழுங்க பார்க்குது உன் பாவம். அல்லேலூயா. மெதுவா என்ன செய்யும் தெரியுமா, உன் ஊழியத்தை காலி பண்ணிடும், உன் குடும்பத்துல சாட்சியை கெடுத்துரும். ஏதாவது ஒண்ணு நீங்க வைராக்கியம், பெருமை, ஏதாவது ஒண்ணு நீங்க சண்டையோ பொய்யோ டிவியோ ஏதாவது ஒண்ணு வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை வீட்டுல கெட்ட பேராக்கும். நீ பெரிய யோக்கியமா, என் கூட உட்காந்து டிவி பார்க்குற, என்னைய நீ என்னமோ சொல்ற அப்படின்னு சொல்லும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சபையில உன்னை அவமானப்படுத்த ஆரம்பிக்கும். அங்கிருந்து வரும்போது எங்க அம்மா டிவி பார்த்தாங்க, எங்க அம்மா எங்க கூட உட்காந்து ரஜினியை பார்த்தாங்க, அவங்கள பார்த்தாங்க, இவங்கள பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அது அப்புறம் சொல்ல ஆரம்பிக்கும். இந்த படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டா, எங்க அம்மாவுக்கு அந்த படம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிக்குங்க குழந்தைங்க. அதனாலதான் குழந்தைய சர்ச்சுக்கு விட்டு தனியா விடுறதில்ல, எல்லாத்தையும் ஒப்பிச்சிருங்க. எங்க அப்பா எங்க அம்மாவை இந்த வார்த்தை சொல்லுவாரு, எங்க அம்மா எங்க அப்பாவை அந்த வார்த்தை சொல்லுவாங்க. இதனால நாங்க என்ன செய்யறதில்ல, அனுப்புறதே இல்லை. யாரு உங்க குஷ்டரோகத்தை பார்க்கறாரு? மனுஷனுக்கு எப்படி இருக்கும், அது மறைவா இருக்கு. தேவனுக்கு எப்படி இருக்கும், அது வெளிப்புறமா எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குமா? இருக்கீங்களா? இருக்கீங்களா? அல்லேலூயா. அங்க என்ன சொல்லப்படுது, அசுத்தன் அசுத்தன் அசுத்தன். தன்னை நான் என்ன செய்வேன், அவன் சொல்லுவான் தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லிக்கிட்டே வரான்ல. 13ஆம் அதிகாரம், லேவியர் 13ஆம் அதிகாரத்துல அப்படித்தான் பாளையத்துக்கு புறம்பே உங்களை தள்ளிரும். எப்படி தெரியுமா, சில பேர் தனியா அப்படியே ஒதுங்கிடுவாங்க. ஏன்னா குற்ற உணர்வு, பாவ உணர்வு, யாரு கூடயும் பேச மாட்டாங்க, பேசக்கூடாதுன்னு அப்படி எண்ணம் வரும். நம்ம தனியா, ஏன்னா
அந்த பாவம் ஒரு குஷ்டரோகமும் மரத்து போச்சு. அது என்ன நிலைமைனா அழுகி விழ போகுது, சாக போகுது. அதனால தனியா ஒதுக்கி உன்னை கொண்டு போகுது மறைவிடத்துக்கு. மறைவிடம், குஷ்டரோகம் தனியா தான் போகும், தனியா தான் இருக்கணும். அது தீட்டு, அது ஒழுங்கு அப்படி கொண்டு போக ஆரம்பிக்கும். உன்னை தனிமையா கொண்டு போகுதுன்னா உன் வாழ்க்கையை அழிக்க போகுது. ஒரு செல் எடுத்துட்டு ஒருத்தன் தனியா போறான், ஒரு காரியத்தை எடுத்து தனிமையா விரும்புறான், ரூமுக்குள்ளே அப்படின்னா உன்னை டார்கெட் பண்ணிட்டான்னு அர்த்தம். குஷ்டரோகம் உங்ககிட்ட நிக்குதுன்னு அர்த்தம். இருக்கீங்களா? அல்லேலூயா. பாருங்க, அப்படி வந்துருச்சுன்னா என்ன ஆகுது தெரியுமா? ஏசாயா 59:2 உன் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. வாசிச்சிருக்கீங்களா? இந்த குஷ்டரோகம் என்ன செய்யும் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா உங்களையும் உங்க தேவனையும் ஆட்டோமேட்டிக்கா பிரிக்க ஆரம்பிக்கும். நீங்க ஊழியம் செய்யும்போது என்ன தோணு தெரியுமா? நம்ம அன்னைக்கு இந்த தப்பு செஞ்சுட்டு நம்ம எப்படி தைரியமா ஆண்டோட்டு போய் ஊழியம் செய்யறது, ஆண்டோடைய வார்த்தை எப்படி சொல்றது, நம்ம எப்படி ஜெபிக்க, குற்ற உணர்வு. ஒருவேளை அந்த உணர்வு நீங்க உணர்ந்து போய் கத்தடத்துல மன்னிப்பு கேட்டு உங்க வாழ்க்கையை தொடங்கினீங்கன்னா அது நல்லாதான் இருக்கும். பரிசுத்தவர் மன்னிக்குவாரு, உங்களை சாட்சியா நடத்துவாரு, உங்க இரக்கம் பாராட்டுவாரு. இன்றைக்கு உன் தனிமையை தூக்கி போடு. ஏதோ ஒரு குஷ்டம் இருதயத்துக்குள்ள இருந்துகிட்டு உன்னை விழத்தள்ளணும்னு நினைத்து கொண்டிருக்கு, அது உனக்கு வேண்டாம். அல்லேலூயா. ஆசாரியன் உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும்னு தேவன் தீர்மானம் பண்ணி வச்சுட்டாரு. அல்லேலூயா. பாவத்துக்கு நீங்க அடிமைதான்னு பைபிள் சொல்லுது. நிறைய காரியம், நிறைய வேதத்துல இருக்கு. உன்னை ஈசோப்பினால் சுத்திகரிக்கணும். ஏராளமான அக்கிரமங்கள், அநேக காரியங்கள்ல நீ மாட்டி தவிச்சிருக்க, உன் உள்ளத்துல இருந்திருக்கு, தனியா இருந்திருக்கு. நீ என்ன நினைச்சிருப்ப? சில வேளையில யாருக்கா தர்மம் பண்ணிட்டா, யாருக்கா 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி போட்டா சரியா போகும்னு நினைக்கிற. கர்த்தர் சொல்றாரு, அது உன் அக்கிரமங்களை நீக்காது, உன் குஷ்டரோகத்தை நீக்காது. யாருக்காவது சபையில நம்ம இந்த காணிக்கை கொடுத்து இல்லை இந்த இதை செஞ்சுட்டா அது சரிப்படுத்திடும்னு நீ நினைக்கிற, அது கிடையாது. பாவத்துக்கு மருந்து இயேசுவின் ரத்தம்தான். இருக்கீங்களா? இயேசு ரத்தம் மட்டும்தான் பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும். அந்த பாவம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அதை நீக்கணும்னா இயேசுவின் ரத்தம் இறங்கினா மட்டும்தான். எபிரேயர் 9:22 எழுதியிருக்கு, இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த பாவத்தை பிடுங்கி நீக்கி கழுவி சுத்திகரித்து உங்களை மாத்திரணும். அல்லேலூயா. குஷ்டரோகம் குணமாக்க ஒரே வழி ஆசாரியன் தொடுறதில்ல, இயேசு உங்களை தொடுகிறதா. இயேசு தொட்டா அந்த குஷ்டரோகம் உங்களை விட்டு நீங்கும். நான் குஷ்டரோகம் சொல்லிட்டு இருக்குது எது தெரியுமா? பாவம். உங்களுக்குள்ள இருக்க வைராக்கியம், விட்டு கொடுக்க முடியாத தன்மை, பெருமை, பொய் சொல்லக்கூடிய காரியம், இது எல்லாத்தையும் சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த கோயிலுக்கு போனா சரியாயிரும், இந்த கோயிலுக்கு போனா சரியாயிரும், இந்த இதுக்கு போனா நீங்கிரும், அதுக்கு போனா நீங்கிரும். அது மாதிரி கிறிஸ்தவர்களும் இப்ப மாறிட்டாங்க. புறஜாதியரை சொல்றது செய்யறது போல ஒரு 7:30 வந்துருச்சுன்னா நம்ம அங்க போனா 7:30 சரியாயிரும்னு வாங்க. நம்ம ஆளுகள் என்ன செய்யறாங்க? சுகமாக்குறதுக்கு ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவர்கிட்ட போகணும். கட்டுகளை உடைக்கிறதுக்கு ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவர்கிட்ட போகணும். அப்ப இயேசுகிட்ட யார் போவா? இயேசு கிறிஸ்து கிட்ட யாருங்க போவா? அவர் கை நீட்டி நிக்கிறார் உன்னை சுகமாக்குவேன்னு. இந்த வியாதிக்கு அங்க போகணும். ஆண்டு சொல்றாரு, நீ வேற எந்த கோயிலுக்கு நீ போகக்கூடாதுன்றாரு. அப்ப இந்த மாதிரி செஞ்சுக்கலாமா பாஸ்டர்? வேற பாஸ்டர்ட்ட அதுக்காக ஜெபம் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு அவரு கட்டை நல்லா உடைப்பாரு. அப்ப ஏசு எதுக்கு இருக்கிறாரு? உனக்குள்ள என்னைக்கு விசுவாசம் வருதோ அன்னைக்கு அவரே உடைச்சிருவாரு தானே. பிலிசூனியத்தை எடுக்கிறதுல அந்த பாஸ்டர் கில்லாடி. ஏசுதாங்க கில்லாடி. அவருடைய ரத்தம் தான் நம்மள பாவத்தை நீக்குன்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா. நம்ம தொட்டா, நான் தொட்டா ஒன்னும் ஆகாது, ஏசு தொடணும். தொட்டாதான் அற்புதம், தொட்டாதான் சுத்தம். ஏசு தொட்டார்னா நம்ம சுத்தமாயிருவோம். அவர் நம்மகிட்ட இருந்து பாவம் அவர்கிட்ட போகாது, நம்மகிட்ட இருந்து குஷ்டரோகம் அவர்கிட்ட போகாது, நம்ம சுத்தமாயிருவோம். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஏசு தொட்டா நம்ம சுத்தமாயிருவோம். 8:3 அப்படி, மத்தேயு 8:3 என்ன சொல்லுது? அது அசுத்தமா இருந்ததை இயேசு போய் தொட்டார்,
உன் குஷ்டரோகத்தை மறைக்காத, இயேசுக்கிட்ட இன்னைக்கு காட்டு. இந்த வைராக்கியம், பெருமை என்கிட்ட இருக்கு, நான் இப்படி தான் இருப்பேன்னு இதெல்லாம் வச்சிருக்கேன், நீங்கள் தொடுங்கன்னு சொல்லு. கட்டாயம் தொடுவார். ஒருவேளை சில காய்களில் சில காரியத்தை, சில நேர்த்திக்கடனை, சில இதெல்லாம் செஞ்சால் சரியாக போயிடும் நீ நினைக்கிற. இன்னைக்கு நீ எந்த குளத்துக்கு போனாலும், மத சடங்கை செஞ்சாலும், அது பணத்தை கொடுத்து நீ சரிப்படுத்தலாம்னு நினைச்சாலும், உன் குஷ்டரோகத்தை இயேசுவால் மட்டும்தான் நீக்க முடியும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்கும். நீ சொன்னேன்னா அவர் சுத்தமாக்க ரெடியாக தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. உன்னை கழுவி பரிசுத்தமாக்க இயேசு ரெடியாக இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சியை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், முக்கியமான சாட்சி. மதுரையில் ஜிஹெச்சில் இந்த குஷ்டரோகம் உள்ள ஒரு பகுதி இருந்தது. சாட்சியை மட்டும் கேட்டுட்டு, குஷ்டரோக பகுதி இருந்தது. அதில் ஒரு வயசான அம்மா கிடக்கிறாங்க. எல்லாமே அழுகின நிலை. கிட்டத்தட்ட 30 வருஷமா கிடக்கிறாங்க. நர்ஸு கூட போய் தொட மாட்டாங்க, அவ்வளோ அழுகி போய் வாடை அடிச்சு கிடக்கிறாங்க. யாருமே வந்து உள்ள போய் தொட மாட்டாங்க. அந்த இதில் மதுரை ஜிஹெச்சில் இருக்காங்க. அந்த ஹாலில் அவங்க மட்டும் கிடக்கிறாங்க ஓரமாக. அவங்க மரணம் வரல. ஆனால் என்ன நடக்குது, அவங்க அந்த இதுலேயே அழுகி நிலைமையில் அப்படியே கிடக்கிறாங்க. ஒரு இளம் வாலிபர் ஒருத்தர், ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டு உள்ளாரார். உள்ளே போனால் அந்த அம்மா அழுகி போய் கிடக்கு, ஸ்மெல் அடிச்சு கிடக்கு. அந்த அம்மா கிட்ட யாரையும் போகவே மாட்டுறாங்க. இவர் உள்ள விறுவிறுன்னு போய் அந்த அம்மா கையை பிடிச்சிக்கிட்டார். அப்பா என்னை தொடக்கூடாதுப்பா அந்த அம்மா சொல்லுது. யாரும் அங்கே நஷ்டம் சொல்கிறாங்க, அவங்க தொடாதீங்க, அது பரவுங்க அப்படின்னு. இல்லை, நான் வந்து தொட்டு அவங்கள சொல்லிட்டு இயேசு பற்றி சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். ஜெபம் பண்ணிட்டு விட்டார். அவங்கள தொட்டு இது பண்ணிட்டு போயிட்டார். அடுத்த வாரம் என்னாச்சு, இவர் அந்த அம்மாவை பார்க்க வரும் பொழுது அந்த அம்மா இறந்துட்டாங்க. ரொம்ப இவருக்கு மனசு உடைஞ்சு போச்சு. அந்த இடம் காலியாக கிடக்கு. 30 வருஷமா ஒரே இடத்துல அழுகிய நிலையில கிடந்த அம்மா அடுத்த வாரம் போகும்போது இல்லை. இவருக்கு ரொம்ப மனவேதனை. இல்லை, அந்த நர்சம்மாட்ட போய் ஏதாவது அந்த அம்மா சொன்னாங்களா, சாகும்போது ஏதாவது ஒரு காரியத்தை பேசினாங்களா, இல்லை எதையாவது யாரையாவது தேடினாங்களா? அவங்க பிள்ளையும் வரல, யாரும் வரல, அவங்க எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு சாகும்போது கடைசியாக சொல்லிட்டு செத்தாங்க, இயேசு என்னை தொட்டார். அவங்க சாகும்போது கடைசியாக சொன்ன வார்த்தை, இயேசு என்னை தொட்டார். அப்போ அவங்க எங்க போயிருப்பாங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள. இயேசு என்னை தொட்டார். 30 வருஷமா சரீரத்துல வியாதியோடு இருந்தவங்கள, யாருமே தொடாமாட்டேன்னு சொன்னவங்கள, தீட்டுன்னவங்கள அந்த அம்மா சொல்லிச்சு, இயேசு என்னை தொட்டார். அந்த நிம்மதி, பிள்ளை தொடலை, நர்ஸ் தொடலை, டாக்டர்ஸ் தொடலை, ஒரே ஒருத்தர் வந்தார் தொடர்றதுக்கு. அந்த மகளுடைய உள்ளத்துல எவ்வளவு வேதனையா இருக்கு. 30 வருஷம் வியாதியில கடந்தேன், என்னை தொடுறதுக்கு ஒருத்தர் வரல, அவரும் தொட்டார். அடுத்த வாரம் அந்த அம்மாவுடைய காரியம் முடிஞ்சிச்சு. அவளுடைய பேர் என்ன தெரியுமா? மாரியம்மா. அந்த அம்மா மாரியம்மாவை இயேசு வந்து தொட்டார்னு அந்த அம்மா சாகும்போது சொல்லி அந்த சாட்சியை எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த பாட்டி வாடி வதங்கி இருந்ததாம். மறிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா தொட்டாங்கன்னு எழுதியிருக்கு. நம்ம சொல்லியது கடைசி வார்த்தைய, இப்ப நிம்மதியா போறேன்னு. எவ்வளவு அருமையான அந்த வார்த்தை. சகோதரர்களே, சகோதரிகளே, மாரியம்மாவை தொட்டவர் இங்கதான் இருக்கிறாரு.
இன்னைக்கு உன்னுடைய உள்ளத்துல ஒருவேளை உனக்குள்ள ஒரு கசப்போ பாவமோ ஏதோ ஒரு காரியம் இருக்குன்னு நீ நினைக்கிற. ஆனா சில பேர் உள்ளத்துல, என் கணவர் என்னைய அந்த அன்பான வார்த்தையில என்னை தொட்டு பேசினதில்லை, என் தகப்பன் என்னிடத்துல அன்பாக பேசினதில்லை, என்னை யாரும் நேசித்து என்னைய விசாரிக்கல, எல்லாரும் என்னை விட்டு கடந்து போயிட்டாங்கன்னு நீ நினைச்சிருந்தேனா, இன்னைக்கு இயேசு உனக்கு முன்பாக கரங்களை நீட்டி நிற்கிறார். மாரியம்மாவை தொட்டவர். இந்த உலகத்துல தொடாதன்னு சொல்லி என்னை தொடாத தீட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு தொடுவதற்காக ரெடியா இருக்கிறார். ஒரு நிமிஷம் நீ கண்ணை மூடுவியா? ஒரு நிமிஷம் நீ கண்ணை மூடுவியா? இயேசு உன்னை தொட நினைக்கிறாரு. உன் உள்ளத்துக்குள்ள ஏதாவது ஒண்ணு மாரியம்மாளை குணமாக்குன அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள சேர்த்தவர் இன்னைக்கு உன்னை தொடரணும்னு நினைக்கிறாரு. ஆண்டவரே, இயேசுவே, நாங்க குஷ்டரோகிகள். ஆண்டவரே, எங்களுடைய பாத்திரத்துல நாங்க பாவியா இருக்கிறோம்னு நினைச்சேனா, நீ சித்தமானா எங்களை சுத்தமாக்குன்னு நீ கேட்டேனா? ஒருவேளை உன் இருதயத்துக்குள்ள ஒரு கசப்புன்ற குஷ்டம் இருக்கலாம். ஒருவேளை நீ நினைச்சவங்க உங்ககிட்ட பேசலைன்ற ஒரு குஷ்டரோகம் உன்கிட்ட இருக்கலாம். என்னை தொடல, என் கணவர் தொட்டு பேசல, என் மனைவி தொட்டு பேசல, என்னுடைய தகப்பனார் என்னை தொட்டு பேசல, என்னை யாரும் அப்படி தொட்டு இது பண்ணல, நான் என்னை விட்டுட்டாங்க, என்னை அப்படியே தூக்கி எறிஞ்சது போல இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு இதோ இயேசு உனக்கு நேரா கை நீட்டி இருக்கிறாரு. கண்ணை மூடு, உன்னை தொட வேணும்னு இயேசு வந்து நிற்கிறாரு. இந்த உலகம் தொடல, உன்னை அவமானப்படுத்துச்சு, உன்னை தூக்கி எறிஞ்சிச்சு. ஆசாரியன் தொடல, என்னை மட்டும் பாஸ்ட் என்னை விசாரிக்கவே இல்லை. இதோ விசாரிக்கிறவர் வந்து நிற்கிறாரே, உன்னை தொடணும்னு ஆண்டவர் நிற்கிறாரு. எனக்கு சித்தம் உண்டு மகளே, இந்த வார்த்தை இயேசு சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு. இதோ உன் அருகாமையில, இதோ உன் பக்கத்துல ஆசாரியன் வரல, மாரியம்மாளை தொட்டவர் வந்து நிற்கிறாரு. இதோ எனக்கு சித்தம் உண்டு, உன்னை சுத்தமாக்குறேன்னு வந்து நிற்கிறாரு. இதோ என் கரத்தை உனக்கு முன்பாக நீட்டி இருக்கிறேன் என்று இயேசு நீட்டி. சகோதரி, ஒரு சில வினாடி நீ கண்ணை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே என்னை தொடு நீ சொன்னா, கர்த்தருடைய கை எந்த நிலையில நீ இருந்தாலும் ஆண்டவர் உன்னை தொடுவார். மகளே, தொடுவார். மகனே, உன்னை தொடுவாரு. உன் பக்கத்துலதான் வந்து நிக்கிறாரு. அவ சொன்னா, 30 வருஷமா என்னை யாருமே தொடலன்னு, நீங்க தொடுறீங்களேன்னா. ஆனா சாகும்போது சொன்னா, இயேசு என்னை தொட்டா. இன்னைக்கு இயேசு உன்னை பார்க்கிறாரு. நான் தொட வந்திருக்கேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கேன். யாரோ ஒரு சகோதரன் உன்னை மோசம் பண்ணி இருக்கலாம், கைவிட்டு போயிருக்கலாம், அவனை தொட மறுத்து இருக்கலாம், அருவருப்பு இருக்கலாம். இயேசு உன்னை பார்க்கிறாரு, உன்னை தொட வந்திருக்கிறாரு. என் பிள்ளைய நான் தொட வந்திருக்கேன், என் பிள்ளை கிட்டதான் கை நீட்டி. உடைந்த உள்ளத்தை இயேசு பார்க்கிறாரு. வேதம் சொல்லுது, தேவனுக்கு ஏற்ற பலி நொறுங்குண்ட ஆவிதான், நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார். பிள்ளை, என்னால நீ மறுக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்ட ஆவி உள்ள ஒன்ன ஆண்டவர் இன்றைக்கு நோக்கி பார்க்கிறாரு. உன் இருதயம் பீருண்டு இருக்கிறது, கிழிக்கப்பட்டிருக்கிறது. குணமாக்க என் கைய உனக்கு நேரம் நீட்டி இருக்கிறாரு. என்னை தொடுவீங்களாப்பா, என்ன தொடுவீங்களாப்பா? நாயின் விதவை அவ பாடைய தொட்டவர் இதை உன்னை தொட வந்திருக்கிறாரு. அவ பெரும்பாடுல ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்டவளது குணமாக்க வல்லமை புறப்பட்டது போல இதோ உன்னை தொட கர்த்தர் தம்முடைய கையை நீட்டி உன்னை தொட அவர் காத்திருக்கிறார். உன்னை உருவாக்கின கர்த்தர் உன்னை உருவாக்கினது முதல் உன்னை தொட்டு பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா
புது சிருஷ்டியா இருப்பான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும். உன் இருதயத்தை கர்த்தர் புதிதான ஆவியினாலே நிரப்புகிறான். கல்லான இருதயம் உடைக்கப்படுகிறது, சதையான இருதயம் மாற்றப்படுகிறது. குயவன் கையில கொடுத்துரு, களிமண்ண போல என்னை தொட்டு உருவாக்குங்க, என்னை தொட்டு உருவாக்குங்கன்னு கொடு. இதோ உன்னை உருவாக்குகிறவர், உன் இருதயத்தை புதுப்பிக்கிறவர். இதோ கர்த்தர், நீங்கள் நம்பி இருக்கீங்க, நீங்க தான் என் அப்பா, என் பிதா, நீ சொன்னில, இதோ உருவாக்குகிற வந்திருக்கிறாரு. ஒரே களிமண்ணினாலே புதிய பாத்திரம், கனமுள்ள பாத்திரமாய் உன்னை உருவாக்க. சகோதரனே, சகோதரி, அவர் உன்னை உடைத்து உருவாக்க வந்திருக்கிறார். இதோ தொடுவதற்கு அவர் கிருபை வாய்ந்தவராய் இருக்கிறார். உன்னை சுத்தமாக்கக்கூடிய வார்த்தைகளை அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். என் தேவனே, எனக்குள்ள பெருமை இருந்தா உடைத்து உருவாக்குங்க நீ கொடுக்கும் பொழுது அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே, நான் ஏழ்மை நிலையில இருக்கேன்னு சொல்லி நீ அவரு கூட்டினா உன்கிட்ட வந்து உன்னை தொடுக்கிறதுக்கு ஆயத்தமாயிருக்கிறார். இன்றைக்கு உடைத்த உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், தொட்டு சுகமாக்க காத்து கொண்டிருக்கிறார். உன்னை உருவாக்குகிற கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க கேட்ட சாட்சியினால் உடைக்கப்பட்டிருந்தீங்கன்னா, இதை கேட்கிற ஆத்துமா உடைக்கப்பட்டு இயேசு கிட்ட ஓடி வரணும்னு நினைத்தேனா, இதுதான் தருணம். உன் ஆசீர்வாதத்தை பார்க்கக்கூடிய நேரமும் காலமும் இதுதான். சித்தமுண்டு சுத்தமாக, சித்தமுண்டு சுத்தமாக, சித்தமுண்டு சுத்தமாக. ஆண்டவர் உன் படகு என்ற இருதயத்துக்குள்ள ஏறிட்டாரு. அதுல இருந்து உனக்கு பிரசங்கம் பண்ணுவேன், உன் கூட பேசுவேன்னு சொல்றாரு. இதோ கர்த்தர் சித்தமுண்டு சுத்தமாக என்று வசனத்தின்படி சொல்லுகிறான். மாரியம்மாளை தொட்டவர் தான் இன்னைக்கு உன்னை தொட வந்து பக்கத்துல நிக்கிறாரு. சில பேர் பக்கத்துல அவர் நிக்கிறார், அதனாலதான் உங்க சரீரத்துல ஒரு பிள்ளரிப்ப போல தெரியுது. சிலர் பேர் கைகளை உயர்த்தி இருப்பீங்க, என்னை தொடுங்க. உங்க உள்ளத்தை திறந்து வச்சிருப்பீங்க, என்னை தொடுங்க. எனக்குள்ள இப்படிப்பட்ட பாவம் இருக்கு, எனக்குள்ள இப்படிப்பட்ட ஸ்பாவம் இருக்கு, அடிக்கிற குணம் இருக்கு, பெற்றோர்களை ஆண்டவரே எதிர்க்கிற குணம் இருக்கு. ஒருவேளை உனக்கு மனைவியை அடிக்கிற குணம் இருக்கலாம், இல்ல ஒருவேளை அவன் கணவனை எதிர்த்து பேசக்கூடிய காரியம் இருக்கலாம். இன்னைக்கு விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. அப்பா, என்கிட்ட இருக்கு, நீங்க தொடுங்க. இந்த குஷ்டரோகம் என்கிட்ட பெருசா நிக்குது, என்னை சீர்படுத்துங்க, என்னை நிலைப்படுத்துங்க, என்னை ஸ்திரப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. என்கிட்ட இருக்க குஷ்டரோகத்தை நீக்கி போடுங்க ஆண்டவரே. உனக்குள்ள மறைஞ்சிருக்கும், அது ஒரு நாள் வெளியில வந்துடும், அது விட்டுறாத. ஆண்டவர் சொல்ற, அதுக்கு மறைந்து போகணும், அது உன்னை விட்டு நீங்கி போகணும், இந்த குஷ்டரோகம் நீங்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு பிள்ளைகளுக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி அநேக காரியங்களை நீங்க பிள்ளைங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கீங்க, நான் நம்புறேன். மீதியான வேலையை நம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன்.